கோவையில் புதிதாக திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலத்தில் திடீரென கழன்று ஓடிய பள்ளி பேருந்தின் சக்கரத்தால் பரபரப்பு ஏற்பட்டது. காட்சிகளை முதலில் பார்ப்போம். கோவை அவினாசி சாலையில புதிதா திறக்கப்பட்ட ஜிடி நாயுடு மேம்பாலம் நம்ம திரையில பார்த்துட்டு இருக்கிறது. இந்த மேம்பாலத்துல நல்லாம்பாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் பள்ளி வாகனத்தினுடைய வண்டி போயிட்டு இருக்கும் பொழுது என்ன நிகழ்ந்திருக்குன்னா, அந்த வாகனத்தினுடைய சக்கரம் கழன்று ஓடி இருக்கு. இந்த சக்கரம் கழன்று ஓடினதுல அங்க ஒரு விபத்தும் நேர்ந்திருக்கு. இருந்தாலும் சாமர்த்தியமா செயல்பட்டு பேருந்த பாலத்துக்கு ஓரத்துல நிறுத்தி இருக்காரு ஓட்டுநர். இதனால பெரும் விபத்து இந்த பாலத்து மேல தவிர்க்கப்பட்டிருக்கு. தொடர்ந்து இந்த பாலத்தினுடைய சறுக்குல கழன்ற சக்கரம் சுமார் 1 கிலோமீட்டருக்கு ஓடினதுனால பரபரப்பும் ஏற்பட்டிருக்கு. இதுல முக்கியமா பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, வாகனத்துல பள்ளி மாணவர்கள் யாரும் இல்லாததுனால பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டிருக்கு. இந்த வாகனத்தினுடைய டயரை ஒருத்தர் பாலத்து மேல உருட்டிட்டு வரக்கூடிய காட்சிகளையும் நாம திரையில பார்த்துட்டு இருக்கோம். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தி டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.